இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 7.28 பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஷின் பாருங்கள். சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி மாடுலஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு ஆர் என நிறுவுக. இப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டா பார்த்திங்கன்னா ரியல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து இங்கே சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ இதை வந்து நிறுவ சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம எடுக்க ஆல்ஃபா பீட்டா சார்பு பார்த்திங்கன்னா வகையிடத்தக்கதாகவும் இருக்கும், தொடர்ச்சியானதாகவும் இருக்கும். சரிங்களா? அங்கே இதை வந்து நாம்ளாக எடுக்கிறது. அப்போது சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி ஏதாவது சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சார்பு எடுத்து எழுதிக்கலாமா? அப்போது எப்பயும் போல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுக்கலாம். இங்கே நமக்கு பாருங்கள், இப்போ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு இருக்கா, அப்போ என்ன பண்ணால் நம்ம சைன் எக்ஸ்னு எடுத்துப்போம் பொதுவாக. இப்போ சைன் எக்ஸ்னு எடுக்கும்போது இங்கே 3 இடைவெளியில் பார்த்திங்கன்னா இடைவெளி வந்து இது நாமளாக எடுக்கிறது தான். சரிங்களா? 3 இடைவெளியில் ஆல்ஃபா பீட்டா வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து தொடர்ச்சியானதாக இருக்குமா, இது ஃபஸ்ட் நிலையில் இது நாமளாக எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா திறந்த இடைவெளியில் மூடி இடைவெளியில் ஆல்ஃபா பீட்டா தொடர்ச்சியாக இருக்கும். அதே போல் திறந்த இடைவெளியிலையும் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வகையிடத்தக்கதாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பொதுவாக நம்ம என்ன எடுப்போம், சி எடுப்போமா. இப்போ சி பிலாங்ஸ் டு நமக்கு என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா. இப்போ சராசரி மதிப்பு தேற்றத்தை வந்து பயன்படுத்தும் போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். நீங்கள் சராசரி மதிப்பு தேற்றத்தையும் படிட்டு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை டேரெக்டாகவே நம்ம ஃபார்முலா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏன்னு எடுத்து எழுதிட்டாலும் சரி, ஈக்குவல் எஃப் டேஷ் ஆஃப் சி. சரிங்களா? இப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா பார்த்திங்கன்னா ஆல்ஃபான்றது ஏவோட மதிப்பு, பீட்டான்றது பியோட மதிப்பு. அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் பீட்டா மைனஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு வருமா, டிவைட் பை பியோட வேல்யூ என்ன பீட்டா மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன ஆல்ஃபா, ஈக்குவல் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி. இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு சைன் எக்ஸ்னு தெரியும். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து வகையீடு செய்யும்போது நமக்கு என்னாகும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வருமா, சைன் எக்ஸை வகையீடு செஞ்சிங்கன்னா காஸ் எக்ஸ்னு மாறும். இது நீங்கள் வேணுன்னா இங்கே கூட நீங்கள் ஒரு ஸ்டெப்பு இதுக்கு கீழே நீங்கள் எடுத்து தான் எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சைன் எக்ஸ், வகையீடு செய்யும் போது எக்ஸை பொறுத்து சைன் எக்ஸ் இருக்கிறது காஸ் எக்ஸாக மாறும். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் சி இருக்குது. அப்போ சீனு கொடுத்தா நமக்கு என்ன வருங்க, காஸ் சீனு வருமா. நமக்கு இங்கே கொஷின்லேயே மாடலஸ் கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். அப்போ என்ன பண்ணலாம், 2 பக்கமுமே நம்ம மாடலஸ் அதாவது மட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது மாடலஸில் இருக்கா, இது மாற்றி எழுதிக்கலாமா. எஃப் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் எஃப் ஆஃப் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஏன் இப்போ இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதுறோன்னா, இப்போ இந்த மாடலஸில் இருக்கா, மாடலஸில் காமன் நம்ம மைனஸை வெளியே எடுத்துட்டாங்கன்னா இந்த ப்ளஸ் ஆகிற எஃப் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிற எஃப் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆகிடும். சேம் அதே போல் தான் மைனஸில் இருக்கிற ஆல்ஃபா ப்ளஸ்ஸு ப்ளஸில் இருக்கிற பீட்டா மைனஸ். இப்போ நான் வந்து மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். இது மாடலஸ்குள்ளே தான் இருக்குது. மாடலஸ்குள்ளே இருக்கும்போது மைனஸ்னாலும் ப்ளஸ் தான், ப்ளஸ்னாலும் ப்ளஸ் தான், அதனால தான் நமக்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஈக்குவல் அடுத்து மாடலஸ் ஆஃப் காஸ் சி. இப்போ இந்த மாடலஸ் செப்பரேட்டாக பிரித்து கொடுக்க ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுக்கும்போது என்ன வரும், எஃப் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் எஃப் ஆஃப் பீட்டா டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வருமா, ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் காஸ் சி. அப்போது மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் எஃப் ஆஃப் பீட்டா டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் காஸ் சின்னு இருக்கா. இப்போது காசோட அதிகபட்ச மதிப்பு பார்த்திங்கன்னா 1, குறைந்தபட்ச மதிப்புன்னா -1. அப்போ மதிப்பு எப்படி இருக்கும், -1லேருந்து +1க்குள்ளே இருக்கும். இது எப்படி எழுதலாம், -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1. நமக்கு இங்கே மாடலஸ் இருக்குது. மாடலஸ் என்னும்போது மைனஸ் வேல்யூ வராது. அப்போ எப்படி வரும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1. ஏன்னா மாடலஸ்னால் மைனஸ் மதிப்பு நமக்கு வராது. சரிங்களா?
அப்போது இங்கே வந்து அதிகபட்ச மதிப்பு என்ன லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1. அப்போ அந்த காஸ் சிக்கு பதிலாக நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1ங்க பிரதி இல்லாமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1. சரிங்களா? இப்போ வகுத்தில் இருக்கிற இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா? இப்போ மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் எஃப் ஆஃப் பீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இப்போ 1 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். 1 கூட பெருக்கும்போது நமக்கு சேம் அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போது மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டேரெக்டாக நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ இதுதான் நம்ம கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா நிறுவப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா?